ஆனால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம ரீல்ஸ் பார்க்கறது மூலமாகவே நம்ம பிரெயினுக்கு கிடைச்சிறதுனால மீதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஹேண்டில் பண்ணுறதோ, அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, இல்லை ஒரு வேலையை ஆர்வமாக பண்ணணும், அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணணும், இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி போயிடும். எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இந்த மசிலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே யூஸ் ஆகிடும். அப்போது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாத்தையுமே கொழுப்பாக மாற்றாமல் நம்மளுடைய மசிலில் போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ராப்பராக அடாப்ட் ஆகும். ஏன் இந்த மாதிரி சுகர் கிராஸ்லாம் வந்து வருதுன்னு பார்த்தீங்கன்னா, ஹை கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ இதை வந்து நம்ம பாடியில் பிளட் சுகரை வந்து இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணும். உடனடியாக இன்சுலின் சுரந்து இந்த இன்சுலின் வந்து அந்த சுகர் எல்லாத்தையும் ரத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கல்லீரல்லையும் நம்மளுடைய தசைகள்லையும் கொழுப்பு செல்கள்லையும் வந்து ஸ்டோர் பண்ணுறோம். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் அழகும் ஆரோக்கியமும். அன்பான வணக்கங்கள். நான் ஸ்ரீவர்மா மருத்துவமனையின் மகளிர் சிறப்பு மருத்துவர் ஜெயரூபா. இந்த நாள் இனிய நாளாக அமைய என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் பிரார்த்தனைகளும். காலை நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய தவறுகள் நம்மளுடைய இதயத்தை பாதிக்குது. சமீப நாட்களாக நிறைய சின்ன வயதிலே இதய நோய் சார்ந்த பிரச்சனைகள் வரதை பார்க்குறோம். ஜிம்மில் ஒர்க் அவுட் பண்ணிகிட்டு இருக்கும்பொழுதே மயங்கி விழுந்து இறந்து போயிட்டாங்க. ஒரு ஃபங்க்ஷனில் நல்லா ஹாப்பியாக டான்ஸ் ஆடிட்டு இருந்தவங்க உடனடியாக மயக்கம் போட்டு விழுந்துட்டாங்க. ஹார்ட் அட்டாக்குன்னு சொல்கிறாங்க. நல்லா ஒரு மலை ஏறின ஒரு நபர் வந்து யங்கான ஒரு பர்சன் தான், ஹெல்த்தியான ஒரு பர்சன் தான், திடீர்னு ஹார்ட் அட்டாக் வந்துருச்சு. ஸோ இந்த மாதிரி இதயம் சார்ந்த பிரச்சனைகள் சமீப காலமாக அதிகரிச்சுக்கிட்டே வருது. இதற்கு நம்ம சாப்பிடக்கூடிய உணவு பழக்க வழக்கமும், அதே மாதிரி ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஃபுல்லான ஒரு லைஃப் ஸ்டைலு, செடன்ட்ரியாக இருக்கிறது, அதிகமாக வந்து உடல் உழைப்பு, உடற்பயிற்சி எதுவுமே பண்ணாத ஒரு விஷயங்கள், இதெல்லாம் தான் முக்கியமான காரணங்களாக இருக்குது. ஆனாலும் கூட காலை வேளைகளில் நாம் செய்யக்கூடிய பழக்க வழக்கங்கள், இந்த விஷயங்கள் தான் நம்ம மீதி இருக்கக்கூடிய நேரத்தில், அதாவது அந்த நாளோட மற்ற நேரத்தில் நம்ம உடம்பை பாதுகாக்குது அப்படிங்கிற மாதிரி சமீபத்திய ஆய்வறிக்கைகள்லாம் சொல்லுது. காலைல எழுந்த உடனே நம்ம என்ன பண்ணுவோம்? எழுந்த உடனே ஃபோன் பார்ப்போம். ஸோ ஃபோனில் ஏதாவது மெசேஜ் வந்திருக்கா, இல்லை வந்து ஒரு மெயில் வந்திருக்கா அப்படிங்கிறத பார்ப்போம். உடனடியாக நம்ம பிரெயின் என்ன ஆகிடும், இந்த ஒர்க் பண்ணக்கூடிய மோடுக்கு வந்து போயிடும். இல்லைனா வந்து ரெகுலரான ஒரு ஆக்டிவிட்டீஸ் இருக்கும் இல்லைங்களா, நம்ம வந்து ஒரு முடிவெடுக்கக்கூடிய விஷயம், அதே மாதிரி வந்து கவலைப்பட வேண்டிய ஒரு விஷயம், இந்த மாதிரி நம்ம பிரெயின் இமீடியட்டாக வந்து அந்த டேயோட ஸ்ட்ரெஸ்ஸுக்கு வந்து போயிடும். ஸோ இதுதான் நம்ம காலை வேளைகளில் பெரும்பாலும் பண்ணுறோம். இன்னும் மோசம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, காலை நேரத்திலே வந்து ரீல்ஸ் பார்க்குறது. ஸோ அந்த மாதிரி இருந்தது அப்படின்னா நம்ம பிரெயினுக்கு சீப் டோபமைன் வந்து கிடச்சிரும். டோபமைன் அப்படிங்கிறது ஒரு ரிவார்டு ஹார்மோன்னு சொல்லுவோம். நம்ம ஒரு வேலையை சக்ஸஸாக பண்ணுறோம், ஒரு உடற்பயிற்சி பண்ணுறோம், நல்ல ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம் அப்படின்னா இந்த டோபமைன் வந்து நம்ம உடம்புல சுரக்கும். ஆனால் அது ரொம்ப ஈஸியாக நம்ம ரீல்ஸ் பார்க்கறது மூலமாகவே நம்ம பிரெயினுக்கு கிடைச்சிறதுனால மீதி இருக்கக்கூடிய அந்த நேரத்தில் நம்ம ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலை வந்து ஹேண்டில் பண்ணுறதோ, அதாவது ஒரு எக்ஸசைஸ் பண்ணுறதோ, இல்லை ஹெல்த்தியான ஃபுட்டு எடுத்துக்கிறது, இல்லை ஒரு வேலையை ஆர்வமாக பண்ணணும், அதை வந்து ரொம்ப அழகாக பண்ணணும், இல்லை வந்து சக்ஸஸ்ஃபுல்லாக முடிக்கணும், இந்த மாதிரியான ஒரு ஆர்வம் எல்லாமே நமக்கு வந்து குறைஞ்சி போயிடும். நம்ம திருப்பி ஈஸியாக கிடைக்கக்கூடிய அந்த டோபமைனை தான் நம்ம தேடுவோம். ஸோ அதனால் காலை நேரத்தில் எழுந்த உடனே ஃபோன் பார்க்குறது இதெல்லாம் நம்ம தவிர்த்துட்டு நான் சொல்லக்கூடிய இந்த 5 விஷயங்களை நீங்கள் ஃபாலோ பண்ணீங்க அப்படின்னா காலை நேரத்தில் உங்களுடைய உடல் வந்து ஆரோக்கியத்தினுடைய அந்த ஒரு தொடர்ச்சியை வந்து தொடங்கும். அதே மாதிரி உங்கள் உடம்புல மெட்டபாலிசமும் கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த ரீசன்ட் ரிசர்ச் சொல்லுது. காலைல எழுந்த உடனே நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா வெதுவெதுப்பான வெந்நீர் குடிங்க. ஸோ இந்த வெதுவெதுப்பான வெந்நீர் குடிக்கும் பொழுது குடலில் இருக்கக்கூடிய கழிவுகள் வந்து வெளியாகும். நைட்டில் நீங்கள் ஒரு 6-7 மணி நேரம் தூக்கத்தில் இருக்கும் பொழுது ஸோ உடம்புல நீர்ச்சத்து கொஞ்சம் கம்மியாக இருக்கும். காலையில் எழுந்த உடனே நீங்கள் தண்ணீர் நல்லா எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா உங்கள் செல்களுக்கு தேவையான அந்த நீர்ச்சத்து வந்து கிடைக்கும். அதே மாதிரி இந்த குடலில் ஆசிட் வந்து சுரந்திருக்கும். ஸோ அதுவும் வந்து கொஞ்சம் டைலூட் ஆகிறதுனால உங்களுடைய செரிமானம் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. ஸோ காலையில் எழுந்தோடனே ஒரு 200 ml வெதுவெதுப்பான வெந்நீர் வந்து நீங்கள் குடிச்சிட்டிங்க அப்படின்னாலே உங்கள் உடம்பு வந்து கழிவுகளை வெளியேற்றி அந்த நாளுக்கு தேவையான அந்த மெட்டபாலிசத்துக்கு ஏற்ற மாதிரி வந்து செட் ஆகிடும். ரெண்டாவது விஷயம், காஃபி குடிக்கிறத தவிர்த்துடுங்க.
காலை நேரத்தில் எழுந்த உடனே காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா நமக்கு நைட்டில் 10லேருந்து 3 மணி வரைக்கும் மெலட்டோனின் வந்து செக்ரேட் ஆகும். அதுக்கப்புறமா ஒரு 3:30 மணிக்கு மேலே 4 மணி போல் வந்து கார்டிசால் லெவல் கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஒரு 5 மணிலேருந்து ஒரு 8 மணி வரைக்கும் அது பீக்லேயே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த கார்டிசால் அப்படிங்கிறது நம்மளை வேலை அதிகமாக செய்ய வைக்கிறது, கொஞ்சம் வந்து படபடப்பாக்குறது, ஷார்ப்பாக வைக்கிறது, இந்த மாதிரியான வேலைகள் தான் இந்த கார்டிசாலோட வேலை. ஸோ நாம் அந்த சமயத்தில் காஃபி வந்து இன்னும் ஒரு எக்ஸ்ட்ரா ஸ்டிமுலண்ட் மாதிரி அதை நம்ம எடுத்துக்கும் பொழுது அந்த பாடியில் அந்த அடினோசின் அப்படிங்கிறதோட அளவு வந்து குறைய ஆரம்பிக்கும். ஸோ அது வந்து அந்த டைமில் மட்டும் காஃபி குடிக்கும்போது மட்டும் பூஸ்டப் ஆகி திருப்பி வந்து நமக்கு வந்து அது குறைய ஆரம்பிக்கும் பொழுது நம்ம அடிக்கடி வந்து காஃபி வேணும், இல்லை ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும், ஒரு சாப்பிட்ட பிறகு ஏதாவது ஒரு ஸ்வீட் சாப்பிடணும், மிட் மார்னிங்கில் ஒரு டயர்ட்னஸ் இருக்கும், ஒரு 11 o'clock போல் ஒரு டயர்ட்னஸ்ஸு, மத்தியானம் ஒரு 2-3 மணிக்கு மேலே ஒரு டயர்ட்னஸ், இந்த மாதிரியான டயர்ட்னஸ் வர்றதுக்கு மார்னிங்கே நீங்கள் காஃபி குடிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பாடி அந்த ஒரு சைக்கிள்லே இருக்கும். அடுத்து ஒரு 3 hours கழிச்சு திருப்பி ஒரு காஃபி, அடுத்து ஒரு 3 hours கழிச்சு திருப்பி ஏதாவது ஒரு ஸ்நாக்ஸ், இந்த ஒரு ஸ்டிமுலேஷன் வந்து இருந்துக்கிட்டே இருக்கும். ஸோ காலையில் எழுந்த உடனே அந்த காஃபி குடிக்காமல் ஒரு 90 minutes கழிச்சு, ஒரு 1.5 hour கழிச்சு நீங்கள் வந்து காஃபி குடிக்கிறீங்க அப்படின்னா உங்கள் பாடியில் இருக்கக்கூடிய இந்த கார்டிசால் ஓரளவுக்கு வந்து செட் ஆகிடும். அடிக்கடி வந்து நீங்கள் ஏதாவது ஒரு ட்ரிங்க் எடுத்துக்கணும், இல்லை ஏதாவது ஒரு ஃபுட்டு எடுத்துக்கணுங்கிற அந்த கிரேவிங்ஸ் வந்து உங்களுக்கு கம்மியாகும். இது வந்து இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுக்கும். மூன்றாவதாக காலையில் எழுந்த உடனே சன்லைட் எக்ஸ்போஷரில் வந்து இருக்கிறது. அட்லீஸ்ட் ஒரு 1/2 hour வந்து நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்கீங்க அப்படின்னா காலை நேரத்தில் நம்மளுடைய இந்த சன்ரைஸில் சில வகையான வேவ்லென்த் இருக்கக்கூடிய கதிர்கள் வந்து நம்ம செல்லில் இருக்கக்கூடிய மைட்டோகாண்ட்ரியாவை ஸ்டிமுலேட் பண்ணுது. ஸோ இம்மீடியட்டாக நம்ம பாடியில் வந்து ஒரு அலாரம் வந்து செட் ஆகுது. அடுத்து ஒரு 14 hours கழித்து நமக்கு மெலட்டோனின் வந்து திருப்பி செக்ரேட் ஆகணும். இந்த மாதிரி ஒரு அலாரம் கிளாக் வந்து செட் பண்ணிடுது. ஸோ அப்போது காலை நேரத்தில் இந்த சன்லைட் எக்ஸ்போஷரில் இருந்தோம் அப்படின்னாலே நம்ம பாடியில் இந்த மைட்டோகாண்ட்ரியா ஆக்டிவ் ஆகி ஸோ செல்களுக்கு தேவையான அந்த சக்தியை வந்து உருவாக்கும். அதே மாதிரி வந்து இந்த மெலட்டோனின் செக்ரேஷனுக்கான ஒரு அலாரம் கிளாக் செட் ஆகிறதுனால நல்ல இரவு தூக்கம் வந்து வரும். அது மட்டும் இல்லாமல் பாடியில் இன்ஃப்ளமேஷனும் குறையுது அப்படிங்கிற மாதிரி சில ரிசர்ச் எல்லாம் வந்து சொல்லுது. ஸோ நீங்கள் ஒரு 30 minutes நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷரில் இருக்க வேண்டியது அவசியம். அதனால தான் நம்முடைய முன்னோர்கள் சூரிய வணக்கம் அப்படிங்கிற ஒன்றே வச்சுருந்தாங்க. காலையில் எழுந்தவுடனே குளிச்சுட்டு போய் வந்து சூரியனை கும்பிட்டுட்டு வருவாங்க. இது நம்ம முன்னோர்கள் செய்கிற ஒரு வேலை. ஸோ இதில் இன்னும் நிறைய அறிவியல் பூர்வமான காரணங்களும் வந்து இருக்குது. அதனால் ஒரு 30 minutes வந்து நீங்கள் சன்லைட் எக்ஸ்போஷர் ஆகிற மாதிரி பார்த்துக்கோங்க. நாலாவதாக ஒரு வாக்கிங் வந்து பண்ணுறது நல்லது, இல்லைன்னா ஒரு எக்ஸசைஸு இல்லை ஏதாவது ஒரு ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி காலை வேளைகளில் பண்ணுறது நல்லது. அது ஏன் காலை வேளைகளில் நம்ம வந்து பண்ணணும் அப்படின்னா காலையில் பண்ணும் பொழுது தான் நம்ம மெட்டபாலிசம் வந்து செட் ஆகும். ஸோ நம்ம பாடியை பொறுத்த வரைக்கும் நம்ம மசிலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே வந்து யூஸ் ஆகுது. நம்ம எக்ஸசைஸ் பண்ணும் பொழுது இந்த மசிலில் இருக்கக்கூடிய குளுக்கோஸ் எல்லாமே யூஸ் ஆகிடும். அப்போது இந்த ரத்தத்தில் இருக்கக்கூடிய எக்ஸ்ட்ரா சுகர் எல்லாத்தையுமே கொழுப்பாக மாற்றாமல் நம்மளுடைய மசிலில் போய் சேர்க்கக்கூடிய அந்த ஒரு ப்ராசஸ் வந்து நம்ம பாடியில் வந்து ப்ராப்பராக அடாப்ட் ஆகிரும். அப்படி இல்லை காலையிலேயே நம்ம எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல் இருக்கோம் அப்படின்னா மார்னிங் சாப்பிட்ற ஃபுட்டு, ஆஃப்டர்நூன் சாப்பிட்ற ஃபுட்டு, இது எல்லாமே பாடியில் வந்து கொஞ்சம் வந்து கல்லீரலில் வந்து கிளைக்கோஜனாக ஸ்டோர் ஆகும். மீதி இருக்கிறதுல கொஞ்சம் மட்டும்தான் நம்மளுடைய மசிலுக்கு போகும். மற்ற எல்லாமே கொழுப்பாக மாறிடும். பட் நீங்கள் காலையிலே உங்கள் மசிலை ஆக்டிவாக வந்து வச்சுருக்கீங்க அப்படின்னாலே ஸோ நிறைய அந்த எக்ஸஸாக இருக்கக்கூடிய சுகர், அந்த டேயில் நம்ம சாப்பிடக்கூடிய கார்போஹைட்ரேட் வந்து கொழுப்பாக மாற மசிலுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரென்தனிங் கொடுக்கக்கூடிய விஷயமா வந்து மாறும். ஸோ ரெகுலராக மார்னிங் வந்து ஏதாவது ஒரு 30 minutes ஒரு வாக்கிங்கோ இல்லை வந்து ஒரு ஜிம் ஆக்டிவிட்டீஸோ ஒரு மசில் பில்டிங் எக்ஸசைஸு, யோகா, ஏதாவது ஒன்று நீங்கள் பண்ண வேண்டியது அவசியம். அஞ்சாவதாக காலை உணவை அதிக புரோட்டீன் இருக்கக்கூடிய உணவாக எடுத்துக்கோங்க. அது ஏன் காலையில் நிறைய புரோட்டீன் எடுத்துக்கணும்? அதுவும் ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய புரோட்டீனில் 60% காலை உணவுலே எடுத்துட்டோம் அப்படின்னா நமக்கு சுகர் கிரேவிங்ஸ் நிறைய வராது. அடிக்கடி ஃபுட்டு சாப்பிடணுங்கிற கிரேவிங் வராது. நம்ம பாடியில் சுகர் வந்து ப்ராப்பராக மெயின்டைன் ஆகும். இப்போ நம்ம அதிகமாக கோபப்படக்கூடிய ஒரு நேரம்லாம் பார்த்திங்கன்னா பசி அதிகமாக இருக்கக்கூடிய நேரம், நிறைய சமயங்களில் நம்ம பதட்டம் அடையக்கூடிய நேரம் பார்த்திங்க அப்படின்னா சுகர் கம்மியாக இருக்கிற நேரம். இது ஏன் இந்த மாதிரி சுகர் கிராஸ்லாம் வந்து வருதுன்னு பார்த்திங்கன்னா ஹை கலோரி ஃபுட்டு, மெயினாக கார்போஹைட்ரேட் அதிகமாக இருக்கிற மாதிரி மார்னிங்லேயே நம்ம வந்து ஒரு பூரி சாப்பிட்றோம் இல்லை வந்து பொங்கல் சாப்பிட்றோம் அப்படின்னா ஹை கலோரி இருக்கக்கூடிய ஃபுட்டு. ஸோ இது வந்து நம்ம பாடியில் பிளட் சுகரை வந்து இமீடியட்டாக ஸ்பைக் பண்ணும். உடனடியாக இன்சுலின் சுரந்து இந்த இன்சுலின் வந்து அந்த சுகர் எல்லாத்தையும் ரத்தத்துலேருந்து எடுத்துகிட்டு போய் கொஞ்சம் கல்லீரல்லையும் நம்மளுடைய
தசைகள்லையும் கொழுப்பு செல்கள்லையும் வந்து ஸ்டோர் பண்ணிடும். அது திருப்பி அது ரொம்ப குறையும் பொழுது மீண்டும் நமக்கு வந்து பசி எடுக்கும். ஸோ அதனால் காலை வேளைகளில் புரோட்டீன் அதிகமாக இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு திருப்தியான ஒரு உணர்வும் வந்திருக்கும், இன்சுலினோட தேவையும் வந்து குறையும். ஸோ அப்போது காலையில் நாட்டுக்கோழி முட்டையோ வேக வச்ச பயிர் வகைகளோ பனீரோ இது கூட நல்ல ஃபைபர் இருக்கக்கூடிய காய்கறிகளும் சேர்த்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னாலே அந்த டேயே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக வந்து இருக்கும். சுகர் கிராஸ் தான் நிறைய சமயங்களில் நம்ம மூடை வந்து நிர்ணயிக்குது. ஸோ இதை பற்றி நிறைய ஆராய்ச்சிகள்லாம் நடந்திருக்கு. ஸோ கப்புள்ஸ்குள்ளே எப்பெல்லாம் அடிக்கடி சண்டை வருது அப்படிங்கிறத வந்து மானிட்டர் பண்ணியிருக்காங்க. அந்த சமயத்தில் அவங்களுடைய பிளட் சுகர் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதையும் வந்து மானிட்டர் பண்ணும்போது எப்பெல்லாம் சுகர் ரொம்ப கம்மியாகுதோ அப்போல்லாம் வந்து அவங்க ரொம்ப அதிகமாக சண்டை போடுறாங்க. ஸோ நம்ம மூடை வந்து தீர்மானிக்கிறது நம்மளுடைய பிளட்டில் இருக்கக்கூடிய சுகர் தான். ஸோ காலையிலே நல்ல ப்ரோட்டீன் இருக்கக்கூடிய உணவுப் பொருட்கள் நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அந்த டேயே நமக்கு ரொம்ப ப்ளசண்ட்டாக இருக்கும். ஸோ இதனால் நம்ம ஸ்ட்ரெஸ் ஆக மாட்டோம், இதயம் சார்ந்த பிரச்சனைகளும் வராது. ஸோ இந்த 5 விஷயங்களை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணுறீங்க அப்படின்னா இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். இது கூட நம்மளை ஹாப்பியாக வச்சுக்கிறது, நம்ம செய்யக்கூடிய வேலைகளில் ஆர்வமாக நம்ம வந்து அந்த வேலைகளை வந்து செய்கிறது, இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறோம் அப்படின்னாலே இதயம் சார்ந்த பிரச்சனைகள் வராமல் தடுத்துக்கலாம். காலை வேலைகளில் நாம் செய்யக்கூடிய விஷயங்கள் நம்மளுடைய அந்த நாளையே தீர்மானிக்கிறது. ஒரு 2-3 வருஷம் போகும்பொழுது அது இதயம் சார்ந்த பிரச்சனைகளாக வராமல் தடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு விஷயம் எல்லாருக்குமே உபயோகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். இதே போன்று இன்னொரு அற்புதமான தகவலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஸ்ரீ வர்மா ஆயுர்வேதா மருத்துவமனையின் வெல்னஸ் குருஜி அவர்களை 15ஆம் தேதி புதன்கிழமை காலை 7 மணி முதல் மாலை 4 மணி வரை திருநெல்வேலியிலும், 16ஆம் தேதி வியாழக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 6 மணி வரை மதுரையிலும், 18ஆம் தேதி சனிக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும், 19ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணி முதல் மாலை 5 மணி வரை திருச்சியிலும் சந்தித்து ஆச்சார்யா டாக்டர் ஸ்ரீ வர்மா அவர்களிடமும் வெல்னஸ் குருஜி அவர்களிடமும் நேரடியாக பயிற்சியும் ஆசியும் பெற்ற டாக்டர் ஹேமலா திருவள்ளூர், டாக்டர் அனீஷ் ஃபாத்திமா அம்பத்தூர், டாக்டர் சூர்யா கோடம்பாக்கம், டாக்டர் ஜெயரூபா மணப்பாக்கம், டாக்டர் ராதா வேளச்சேரி, டாக்டர் ஜெயகாந்தன் பாண்டிச்சேரி, டாக்டர் பூஜா திருவண்ணாமலை, டாக்டர் சரஸ்வதி சேலம், டாக்டர் சூரியபாரதி திருச்சி, டாக்டர் அபிராமி தஞ்சாவூர், டாக்டர் அபினா முபிஷா மதுரை, டாக்டர் ஜெபஷின் நாகர்கோவில், டாக்டர் மாலதி கோயம்புத்தூர், டாக்டர் சொனாலி ஹோசூர், டாக்டர் குணா அப்சரா பெங்களூர், டாக்டர் நவநீத் ஹைதராபாத், டாக்டர் சித்தநாத் மும்பை. பட்டப்படிப்பு மற்றும் பட்ட மேற்படிப்பு முடித்த மருத்துவர்களை சந்தித்து சிகிச்சை பெறலாம். முதுகு வலியா, மூட்டு வலியா, கை கால் நீட்ட மடக்க இயலாமையா, அறுவை சிகிச்சை இல்லா குணம், ஆயுட்கால நிவாரணம். டாக்டர் ஸ்ரீவர்மா PCR, மகாராஜா தைலம் அனைத்து மருந்து கடைகளிலும் கிடைக்கும். அனைத்து நோய்களுக்குமான குணம், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள் டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ் Vagicare, his wellness for her happiness.